இந்த வீடியோவில் மெகாஸ்போரோஜெனிசிஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து லைன் பை லைன் பார்த்துடலாம். தி ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் அ மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கால்டு மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். அது எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுங்கிறது வந்து லைன் பை லைன் பார்க்கலாம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, as the ovule develops, a single hypodermal cell in the new cellus becomes enlarged and function as a archisporium. Archisporium என்னென்னா இப்போ இருங்க மேலே பார்க்கலாம். ஓவியூலில் இதுதான் வந்து ஓவியூல். இதுதான் வந்து எபிடர்மிஸ். கடைசியில் இருக்கிற செல்ஸுக்கு பேர் எபிடர்மிஸ். அதுக்கு கீழே இருக்கிற செல்ஸுக்கு பேர் ஹைப்போடர்மிஸ். அந்த ஹைப்போடர்மிஸ்லேருந்து ஒரு செல் வந்து நல்லா என்லார்ஜாக நல்ல ஒரு நியூக்ளியஸோடு இருக்குது. அந்த செல் வந்து ஆர்ச்சிஸ்போரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைப்போடர்மிஸ் செல் வந்து என்லார்ஜாக அப்புறம் பெருசாக நியூக்ளியஸோட நல்ல நியூக்ளியஸோட மாறிடுச்சுன்னா அந்த செல்லுக்கு பேர் ஆர்ச்சிஸ்போரியம் செல்னு சொல்கிறாங்க. அடுத்து, in some plants, archisporial cell may directly function as a megaspore mother cell. சில பிளான்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆர்ச்சிஸ்போரியம் செல்ஸே வந்து மெகாஸ்போர் மதர் செல்லாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது. In others, it may undergo transverse division to form outer primary parietal cells and inner primary sporogenous cells. சில பிளான்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆர்ச்சிஸ்போரியம் செல்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா இதான் அந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்குது. டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, மைட்டோட்டிக் டிவிஷன் மாதிரியே தான். அந்த டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்து பிரைமரி பேரிட்டல் செல்லாகவும் ஸ்போரோஜினஸ் செல்லாகவும் டிவைட் ஆகுது. அந்த பிரைமரி பேரிட்டல் செல் வந்து இந்த ஆர்ச்சிஸ்போரியம்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த பிரைமரி பேரிட்டல் செல் வந்து ஹைப்போடர்மிஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இந்த ஹைப்போடர்மிஸ் பக்கத்தில் தான் இந்த ஆர்ச்சிஸ்போரியம் செல் இருந்துச்சு. இப்போ இந்த ஆர்ச்சிஸ்போரியம் செல் டிவைட் ஆனது வந்து இந்த ஹைப்போடர்மிஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் தான் வந்து கீழே வரும். எபிடர்மிஸ் இங்கே இருக்குதுன்னா இது வந்து ஹைப்போடர்மிஸில் தான் ஆர்ச்சிஸ்போரியம் இருக்குது. இந்த ஹைப்போடர்மிஸ்லேருந்து கீழே வரும் இந்த ஸ்போரோஜினஸ் செல்லுங்கிறது. அடுத்து, the parietal cell may remain undivided or divide by few periclinical and anticlinical division. இந்த பிரைமரி பேரிட்டல் செல்னு பார்த்தோமா, அந்த ஆர்ச்சிஸ்போரியம் வந்து டிவைட் ஆகி பிரைமரி பேரிட்டல் செல் அப்புறம் வந்து ஸ்போரோஜினியஸ் செல் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இருங்க சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து பிரைமரி பேரிட்டல் செல். இந்த பிரைமரி பேரிட்டல் செல் எங்கே இருக்குது? ஹைப்போடர்மிஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து எபிடர்மிஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைப்போடர்மிஸ். இந்த பிரைமரி பேரிட்டல் செல் எங்கே இருக்குது? ஹைப்போடர்மிஸ்க்கு பக்கத்தில். இந்த ஹைப்போடர்மிஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இது வந்து டிவைட் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 செல் ஃபார்ம் ஆகுமா? இது டிவைட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 2 செல் அப்படின்னு இப்படி பேரலாக எபிடர்மிஸ்க்கு வந்து பேரலாக டிவைட் ஆயிடுச்சுன்னா பெரிக்ளினிக்கல் டிவிஷன். இதே வந்து எபிடர்மிஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலராக டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன். பெர்பெண்டிகுலர்னால் இப்போ இங்கே வந்து பிரைமரி பேரிட்டல் செல் இருக்குது. அது வந்து இப்படி டிவைட் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது 2 செல். இப்போ இது டிவைட் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது. இப்படி லைனாக டிவைட் ஆகுது ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன். அடுத்து, இந்த ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் எதுக்கு நடக்குதுன்னா டு எம்பெட் தி பிரைமரி ஸ்போரோஜினியஸ் செல் டீப் இன்டு தி நியூ செல்லஸ். பிரைமரி ஸ்போரோஜினியஸ் செல் வந்து ஃபார்ம் ஆச்சா, அது ஏற்கனவே வந்து கீழே தான் ஃபார்ம் ஆச்சு. அது வந்து இன்னும் கீழே வர்றதுக்காக வந்து இந்த ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் நடக்குது. ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் எதில் நடக்குது? பிரைமரி பேரிட்டல் செல்லில். அடுத்து, தி பிரைமரி ஸ்போரோஜினியஸ் செல் ஃபங்க்ஷன் ஆஸ் எ மெகாஸ்போரோ மதர் செல். அந்த ஸ்போரோஜினஸ் செல் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதான் வந்து மெகாஸ்போரோ மதர் செல். இந்த மெகாஸ்போர் மதர் செல்லுங்கிறது வந்து 2n கண்டிஷனில் இருக்கும். என்னங்கிறது என்ன? குரோமோசோம் நம்பர். மெகாஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷனில் இருக்கும்? 2n. அடுத்து, தி மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் 4 ஹேப்ளாய்டு மெகாஸ்போர். இங்கே மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆச்சா, அந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஹேப்ளாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த 4 ஹேப்ளாய்ட்ஸ் வந்து லீனியராக இருக்கும். இது வந்து மெகாஸ்போர் மதர் செல். இது வந்து டிவைட் ஆகி 4 ஹேப்ளாய்டு மெகாஸ்போரா மதர் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து 2n. இது வந்து எல்லாமே n கண்டிஷனில் இருக்கும். nங்கிறது என்ன? குரோமோசோம் நம்பர். அடுத்து வந்து
Based on the number of megaspore that develop into embryo sac, we have 3 types of development: monosporic, bisporic, tetrasporic. இதெல்லாம் பற்றி கீழே பார்க்கலாம் என்னென்னு. Megaspores are usually arranged in linear tetrad. லீனியர் டெட்ரானா மெகாஸ்போர் ஃபார்ம் ஆச்சா மெகாஸ்போரை மதர் செல்லேருந்து அது வந்து லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும் இப்படி லைனாக. அதில் ஆஃப் தி 4 megaspore formed, usually the chalazal one is functional and other 3 megaspores degenerate. இந்த chalazal கிட்ட இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும். chalazalனா இங்கே இருக்குது, இது வந்து ஓவியூல், இதில் chalazal இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதை நோக்கி இருக்குதா, அதை நோக்கி இருக்கிற மெகாஸ்போர் தான் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து டீஜெனரேட் ஆயிரும். அடுத்து the functional megaspore forms the female gametophyte or embryo sac. இந்த functional megaspore பார்த்தோமா, அதுதான் வந்து embryo sac-ஆ டெவலப் ஆகும். embryo sac-க்கு இன்னொரு பேர் தான் வந்து female gametophyte-னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த ஒன்று மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, 3 டீஜெனரேட் ஆகிட்டு ஒன்று மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்கா, அதுக்கு பேர் வந்து அப்படி டெவலப் ஆன மெகாஸ்போருக்கு பேர் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலிகோனம் அந்த இதில் பார்க்கலாம். அடுத்து ஆஃப் தி 4 megaspores formed, if 2 are involved in embryo sac formation, the development is called bisporic. 4 ஃபார்ம் ஆச்சு, அதில் 2 வந்து ஃபங்க்ஷனலாக இருந்து எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 2 வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நடக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு பேர் பைஸ்போரிக் டெவலப்மெண்ட். இது வந்து அலியம் செஃபாவில் நடக்கும். அலியம் வெங்காயம் அந்த பிளான்ட்டில் நடக்கும். அடுத்து இஃப் ஆல் தி 4 megaspores are involved in embryo sac formation, the development is called tetrasporic. ஃபார்ம் ஆன 4மே வந்து ஃபங்க்ஷனலாக இருந்து எம்ப்ரியோ சாக் 4 எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆயிடுச்சுன்னா அது வந்து டெட்ராஸ்போரிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பெப்பரோமியாவில் இருக்குது. அடுத்து an ovule generally has a single embryo sac, the development of monosporic embryo sac, polygonum type. மோஸ்ட்லி எல்லா பிளான்ஸ்லேயும் வந்து இந்த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. 1 ஃபங்க்ஷனலாக இருந்து 3 டீஜெனரேட் ஆயிடும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் embryo sac வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.